ஹலோ கைஸ், வீட்லேயே ஈஸியாக வீட் வச்சு பாஸ்தா பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு, அது கூடவே உப்பு, எண்ணெய் எல்லாம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக 2 ஷேப்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் பண்ணிக்கலாம். 2 ஷேப்பும் பண்ணி முடிச்ச அப்புறமா ஒரு சட்டியில் தண்ணி வச்சுட்டு அது கூடவே உப்பு, எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்த அப்புறமா அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர்ல ஒரு தடவை அலசி எடுத்தா போதும். அப்புறமா ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில், வெங்காயம், கேப்சிகம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த கேப்ல தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சிடறேன். அதையும் இப்போ அது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அது கூடவே கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி போட்டுறேன். அப்போ தான் அது கொஞ்சம் வத்தும். இப்போ அவிச்சு வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணோம்னா நம்மளோட டேஸ்டியான வீட் பாஸ்தா ரெடி.